வணிகர் நல வாரியத்தை தமிழ்நாடு அரசு முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு வலியுறுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த நென்மேலியில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பில் 41வது மாநில மாநாடு நடைபெற்றது. இதற்கு தலைமை வகித்த பேரமைப்பின் தலைவர் வெள்ளையன், தமிழ்நாட்டில் அரசு ஏற்படுத்தியுள்ள வணிக நல வாரியம் செயல்படாமல் இருப்பதாக குறிப்பிட்டார். இந்த வாரியத்தை முறையாக செயல்படுத்த தமிழ்நாடு அரசை வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார். இது தொடர்பாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு அரசை கண்டித்தும் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரியை எதிர்த்தும் விரைவில் போராட்டம் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் சில்லறை வணிகத்தை அழித்தொழிக்கும் விதமாக கார்ப்பரேட் ஆன்லைன் வணிகர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசு உள்ளாட்சித் துறையில் கட்டிட உரிமையாளர் சொத்து வரி கட்டியிருந்தால்தான் லைசன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற ஒரு சட்டத்தை 2023ஆம் ஆண்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் போதை கலாச்சாரத்தால், கஞ்சா பெருக்கத்தால் ஆங்காங்கே வணிகர்கள் தாக்கப்பட்டு வணிகர்கள் எந்த நேரம் என்ன நடக்கும் என்று பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வணிகம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல வணிகர் நல வாரியம், தமிழ்நாட்டில் வணிகர் நல வாரியம் என்று தமிழக அரசு ஒன்றை ஏற்படுத்தியது. அந்த வணிகர் நல வாரியம் செயல்படாமல் இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளை தமிழக அரசு சரி செய்ய வேண்டும். இதை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தினை அறிவிக்க இருக்கிறோம்.